நல்லூர் வந்து கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு கச்சேரி வந்து கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஜெஃப்னா டவுனுக்கு பக்கத்தில் வந்துட்டு காணி வாங்குறது அப்படின்ற வந்து நிறைய பேர்ட்ட ட்ரீமாக இருக்கும். சரி தானே, சுடலை காணிகளுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது தானே. இப்போ கவிதாசன் மாதிரி இப்போ அவன்கிட்ட மூளை எங்கே போயிருக்கேன் தூக்கிட்டு போகிற வச்சுவோம் தானே. எனக்கு தெரியாது. புயல் மையம் கொண்டால் நாளை மண்ணில் உண்டு, எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. கோணால சேவல் உண்டு என்ன சொல்லிக்கூது, வேல் 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 முருகா வேல். போனா போனா எப்படி அனுபவ பார்க்க மோசம்டா. போனான்னு சொல்றேன் தமிழ்ல. போ போ போனாடா அது போனாடா போன பொத்தி பொத்தி வளர்த்த கிளி பிடிக்கும் உன்னை பிடிக்கும் ஆஹா உன்னை பிடிக்கும் ஆகாயவன் நிலாவே பிடிக்கும். இது என்னப்பா அவுட் மாடல் கொஞ்சம் ஆயிட்டாங்க உள்ளே. ஒரு பெரப்பண்டு சொன்னவாட இப்போ அண்ணன் சொல்கிறது வந்து முக்கா பெரப்பண்டு. இது வந்து அகலத்தால் குறைவு, ஆனால் காணி நீளத்தால் வந்து கூட. லைக் வந்து இது என்னத்துக்கு ஹெல்ப் ஆகலாம்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் மாதிரி கட்டி, ஏன்னா ஒரு சின்ன பீஸுக்குள்ளே வந்து அப்ஸ்டே மாதிரி கட்டி கொடுக்கலாம். வாடகைக்கு யாரும் யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி எந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படி யாருக்கும் கொடுக்கலாம். ரெண்டும் சேம் தான். இது வந்து கொஞ்சம் முன்னுக்கு அகலம் கூட, பின்னு கொஞ்சம் குறையிற மாதிரி கிட அகலம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால், அதாவது வந்து மாவட்டப்புறத்துக்கு வந்துட்டு ஒரு ஹெல்பிங் வீடியோ ஒன்று செய்தாக்காண்டி வந்திருந்தோம். ஸோ வந்து அதை முடிச்சு கொண்டு நாங்கள் இப்போ ஜெஃப்னா டவுனை நோக்கி போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், எங்களுடைய மற்றும் ஒரு பணியான, அதாவது காணி யாராச்சும் விற்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் வந்துட்டு அதை அட்வர்ட் பண்ணுற மாதிரி போடுவோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி நாங்கள் எந்த விதமான ஃபீயும் வந்துட்டு நாங்கள் அந்த காணி ஓனர்கிட்டேருந்து அறவுறது இல்லை. இன்கேஸ் அந்த காணி வந்து விற்பனை ஆகினா அவங்க மேபி ஏதாச்சும் எங்களுக்கு தரக்கூடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு. ஆனால் இங்கே கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு 4 காணிக்கிட்ட போட்டிருப்போம். 4ல் வந்து ஒன்றும் இன்னும் வந்து வில்வடையலை அப்படின்றதான் வந்து இங்கே விஷயமே. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த விளம்பரத்துக்கான அந்த கொடுப்பனவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு அக்கௌண்டண்ட்டாக வந்துட்டு கணக்கு செய்யக்கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், கணக்கு செய்யக்கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் சொத்தாக தான் வந்துட்டு கருதுவோம். என்னன்னு சொன்னால், இந்த விளம்பரங்களுக்கான செலவுகள் வந்து நீண்ட காலத்தில் நாம் வந்து பயன் தருமென்ற ஒரு எண்ணக்கருவின் அடிப்படையில். ஸோ அந்த வகையில் நாங்கள் காணி வந்துட்டு வில்வடையிலன்னு சொல்லியோ இல்லாட்டி எங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லியோ நாங்கள் ஒரு நாளும் வந்துட்டு கவலைப்படையில். ஏன்னு சொன்னால், கஷ்டப்படுறதுக்கு வந்துட்டு எண்டோ ஒரு நாள் வந்து பலன் கிடைக்கும். லைக் வந்து இப்போ எங்களோட லைஃப்ன்ற ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லுவோமே வந்து, இப்போ நாங்கள் கூட இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நினச்சிருப்போமா, இந்த மாதிரிக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் நாளும் வந்து மேலே வருவோம், இந்த மாதிரி ஒரு கார் ஒன்றை பார்ப்போம், கார் ஓடுவோம், இந்த மாதிரிலாம் வந்து நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க, வந்துட்டு எங்களை எல்லாம் வந்துட்டு பார்க்குறக்கு ஆக்கள் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சிருப்போம். அறவே இல்லைன்னா. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. காரணம், நாங்கள் அந்த டைமில் வச்சுருந்த ஒரு ஹோப், அதாவது நம்பிக்கை, அது வந்து இன்றைய தினம் வந்துட்டு வேலை செஞ்சுருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்கள் இப்போயும் வந்துட்டு நம்புகிறோம் எப்படின்னு சொன்னால் வந்து எங்களுக்கான ஒரு வேலை ஒன்று ஆரம்பமாகும். எப்பயாச்சும் ஒரு நாள் ஒரு காணி நாங்கள் போடும்போது அது உடனடியாக வந்துட்டு விற்பனை ஆகும். அதன் மூலம் எங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ, நாங்கள் செய்கிற அந்த ஒரு விடயம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வந்து ஜெஃப்னா, அதாவது வந்து குழந்தை இயேசு கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு காணி உண்டு, விற்பனைக்கு வந்திருக்குது. அதை விற்க வந்திருக்காங்க வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தங்க வந்து, அப்புறம் அவங்க தான் அடிக்கிறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. நம்பரை நோட் பண்ணுறேன். சொல்லுங்கள், நம்பரை நோட் பண்ணுங்க ஐயா. சொல்லுங்க. சரி, ஓகே. அப்போ அவருக்கு சொல்லிட்டீங்களா? சரி சரி சரி, நான் ஒருக்கா போய் பார்த்துட்டு நான் அதை வீடியோ பண்ணிவிட்டு நான் கதைக்கிறேன்னா. சரி, ஓகேம்மா. ஓகே ஓகே ஓகே.
ஸோ வந்து ஜெஃப்னா குழந்தை இயேசு கோயிலுக்கு பக்கத்து, அதாவது வந்து நல்லூர் கோயிலுக்கு பக்கத்துன்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்போ நல்லூர் வந்து கிட்டே இருக்குன்னு சொல்லலாம், அதே மாதிரி வந்துட்டு கச்சேரி வந்து கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறோம், வந்து ஜெஃப்னா டவுனுக்கு அருகாமையில் வந்து இந்த காணி இருக்குது. அப்போ ஜெஃப்னா டவுனுக்கு பக்கத்தில் வந்துட்டு காணி வாங்குறது அப்படின்ற வந்து நிறைய பேர்ட்ட ட்ரீமாக இருக்கும். சரிதானே? வந்து இப்போ உதாரணமாக ஜெஃப்னா டவுனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லா இடங்களும், அதாவது சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க பருத்தித்துறையாக இருக்கட்டும், நெல்லியடியாக இருக்கட்டும், வந்து இப்போ தெல்லிப்பளையாக இருக்கட்டும், வந்துட்டு கேகேஸாக இருக்கட்டும், எல்லா இடமும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமஸான இடங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து மெயின் டவுன் வந்து ஜெஃப்னா. ஸோ வந்து ஜெஃப்னா டவுனில் இருந்து தான் அந்த ஒவ்வொரு இடத்துக்குமான அந்த விலைகள் கூட வந்துட்டு தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் வந்துட்டு ஜெஃப்னா டவுனுக்கு பக்கத்தே ஒரு காணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு பயங்கர விலையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஜெஃப்னா டவுனு அண்டின பகுதியில் வந்துட்டு காணி இப்போல்லாம் வந்துட்டு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் சும்மா பார்க்கக்கூட வந்துட்டு காணி இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உள்நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வந்துட்டு காணியை வந்துட்டு விற்கிறாங்க. இல்லாண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து காணியில் எங்கே இருந்தாலுமே வந்துட்டு வாங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைய தினம் வந்துட்டு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, தண்டை பேரில் ஒரு பரப்பு காணி, சரியாக ஒரு பரப்பு காணி வந்து அந்த இடத்துல டவுன் ஏரியாவில் இருக்குது கிருஷ்ணா. நீங்கள் ஒருக்கா, அதாவது உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் யாருக்காவது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷரியாக பார்த்து எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு அக்கா சொன்னவா. எனக்காண்டி இருக்கா அதை நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்கையும் வந்து அப்போ நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக நான் நாளைக்கு ஒருக்கா போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அதைத்தான் நாங்கள் வந்துட்டு பார்க்க போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்துட்டு மருதனாவடம் தாண்டி போகிறோம். ஸோ வந்து நேரடியாக காணியை போய்ட்டு நாங்கள் அழகாக பார்க்கலாம். அதாவது வந்துட்டு காணியை சுற்றி என்னென்ன இடமெல்லாம் இருக்குது, வந்துட்டு காணி அமைஞ்சிக்கக்கூடிய லொக்கேஷன் என்ன, அந்த காணி வாங்குறதால வந்துட்டு என்ன பெனிஃபிட் இருக்குது, சாதாரணமாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு விலை வந்து போகும், அப்படியான ஒரு சில விடயங்களை நாங்கள் நேரடியாக காணிக்கு கிட்ட போயிட்டு வந்துட்டு கதைக்கலாம். சரிதானே? ஸோ வந்து நாங்கள் காணி வீடியோ போட்டதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்கள்கிட்ட கண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் யாராச்சும் வந்து அந்த காணியை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணினா நாங்கள் உங்களை வந்துட்டு தொடர்படுத்தி அந்த காணியை வந்துட்டு உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொண்டு, இப்போ அந்த காணியை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எதிர்வாக எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கொண்டு. இப்போ என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ நீங்கள் நினைக்கலாம் வந்து நாங்கள் இப்போ எதுவும் வந்து செய்கிறோமா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து இதுவுமே ஒரு நல்ல சேவைன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ தெரியும் வந்து இப்போ நிறைய புரோக்கர்ஸ் நேரெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய வந்து விலைகள் எல்லாம் வச்சு விற்கிற மாதிரிக்கான செயற்பாடுகள் எல்லாம் நடக்கிறதால இப்போ நாங்கள் வந்து இதை வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ அவங்க சொல்கிற விலையை அப்படியே வந்து சொல்லி நாங்கள் வாங்கி கொடுப்போம். என்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு சில விடயங்களை வந்துட்டு ஆராய்ஞ்சு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக அண்டைய கூட வந்து அந்த அளவட்டி காணி வந்து நாங்கள் போட்ட இடத்துல பெருசாக யாரும் வந்து அதை கேட்க முன்வரையில்லை. அப்போ ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தா, தம்பி எனக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல ஒரு காணி ஒன்று வேணும், வீட்டோடு இருந்தாலும் ஓகே, நாங்கள் வர்ற டைமில் இருந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த அளவட்டி காணியை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த வீடியோ போட்ட உடனே பார்த்துட்டு வந்து அந்த அக்கா அடித்தவா. அப்போ அடித்தா வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து சொல்லியிருந்தேன், இப்படி ஒரு சில விடயங்கள் இருக்குது. அதாவது வந்து அந்த வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருப்பேன், அந்த அயலில் சேர்ந்தவங்க வந்துட்டு அந்த காணி வாங்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்குமேண்டா வேறு யாக்கள் வாங்குறத விட. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு ஊரன்னு சொல்லிக்குள்ளே ஒரு சில விடயங்கள் வந்துட்டு சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுகளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி போகக்கூடிய மாதிரிக்கு வந்துட்டு வேறு யாரும் வாங்கினா தான் நல்லம். நீங்கள் வந்துட்டு புது அகல் அதுக்கு போய் இருக்கிற சில சிரமமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தோம். இப்போ எங்களோட ஒரு தனிப்பட்ட லாபத்துக்காண்டி வந்துட்டு நாங்கள் யாரையும் வந்துட்டு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளையும் கொண்டு போய்ட்டு மாட்டி விட மாட்டோம். அதுதான் வந்துட்டு உண்மை. அதே மாதிரி இப்போ கூட நாங்கள் பார்க்க போகிற காணி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நாங்கள் கிட்ட போயிட்டு அம்மா ஒரு நம்பர் ஒன்று தந்துருக்குறோம், அந்த அண்ணாவுக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்ப்போம். வந்து போயிட்டு பார்த்துட்டு அந்த இடத்த சுற்றியும் என்ன இருக்குன்றலாம் நாங்கள் வந்துட்டு அழகாக வந்து சொல்லுவோம். அது வந்து ஓகேயா இருக்குமா, அது வந்து என்ன மாதிரிக்கான ஒரு விலை ஒன்று போகும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பிடிச்சா வந்துட்டு வாங்கலாம், இல்லாட்டி வந்துட்டு விடலாம். சரிதானே அக்கினி? அப்போ மிச்சத்தை கண்டினியூ பண்ணுங்க. அமையாச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக. உண்மையில வந்து காணியில் வந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வெளில போவோம். இப்போ சுற்றி இருக்கிற இடத்த பொறுத்தான பேங்கோ, ஸ்கூலோ, பெட்ரோல் பேங்கோ அப்படி அதுக்கு தான் வெளில போவோம்.
சில பேர் வந்து வாங்குறதுக்காக முன் வருவாங்க. சுடலை இடம் தான் இந்த மாதிரி இல்ல சுடலை இருக்கிற இடத்த பொறுத்து அது இது போற ஈஸியானே அதையும் பார்ப்பான். அதுக்காக சாகிறதுக்காக அந்த வீட்டுல இருக்கு. இல்லடா அப்படின்னா வயது போன ஆட்களுக்கு வந்து அந்த காணி பிள்ளையா இருக்குந்தாடா. வயது போன ஆட்கள் அந்த காணியை விரும்பி கொண்டுவாங்க. வயது போன ஆளுக்கு காணி அவங்களுக்கு இருக்கிறடவே போகுது. இல்லடா அப்பா நான் சொல்றேன் சும்மா. இப்ப சுடலை காணிகளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு தானே. இப்ப கவிதாசன் மாதிரி இப்ப அவன் மூளை எங்க போயிருக்கேன் தூக்கிட்டு போற வச்சுவோம் தானே. எனக்கு தெரியாது, நான் கூட யோசிக்கல அந்த இடத்துக்கு வரையில. அப்ப அப்படி ஒவ்வொரு காணிக்கும் ஒவ்வொரு டிமாண்ட் இருக்குது. அந்த மாதிரி இப்ப இந்த காணிக்கு பக்கத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத நாங்க பார்ப்போம். அப்ப அக்கி ஒரு பாட்டுன்னு பாடுன்னு சொன்னோம்ல. நானா படிக்க வழி கூட அந்த பாட்டு மாதிரி வராது, ஒரு கதை மாதிரி. இதுக்கு எப்படி பாட்டு எடுக்கணும்னு சொன்னா போடுறேன் தானே காணியல் எல்லாம் வீடியோ எடுத்து போடுறோம். ஒன்றும் இல்ல அதுக்கேத்தான் ஒரு பாட்டு எடுக்கணும். அன்றைக்கு அப்படியும் சோகமாக தான் எடுக்க போகிறேன். சோகமாக தான் எடுக்க வேண்டி வரும். அப்படின்னு சொன்னா என்ன பாட்டு பாட்டு வந்து பழைய பாட்டுல தான் இருக்கு. பழைய பாட்டுல தான் புது பாட்டு படிச்சா என்னது கொண்டும் மெச்சா. அப்போ அதால நம்மளோட போராட்டங்கள் வந்து விரும்புவான் எப்போ ஒரு நாள் நிலைக்குமன்றதுக்கு எத்தான் எடுக்கணும்னு சொன்னா என்ன ஆட்டப்பா என்ன அதுக்குள்ள வந்துட்டு எனக்கும் அந்த லைன் விளங்கு. அதுதான் விளங்கு இல்லை என்ன. இது நல்ல ஒரு பாட்டுறாப்ப நம்ம அடிக்கடி கேட்குற என்ன முயற்சி. வெற்றியை போல ஒரு தோல்வி நல்ல வரியா அதுவும் இல்லை. அது உடனே ஓமன் சொல்லிப்பேன். அப்பா அடிக்கடி கேட்குறேன்ற சூப்பராக ஞாபகம் வருது இல்லைடாப்பா. அதுவும் உண்மையா வந்திருந்தாலும் நீ இப்படி சொன்னா அப்புறம் வரவே வராது. அதாவது முயற்சி செய்யறேன் ஆனா போகுதில்லை. அன்றைக்குள்ள என்ன பாட்டுறாப்பா இடமும் வந்துடும் போல பாட்டு வராது. அதான் ஜோக்கு. அந்த நம்பரை கோடிச்சுதான் நீங்க ஆறுதலா பாட்டு பாடும். அவரை கேட்போம் வர சொல்லுவோம் ப்ரோ. பம்பூவிலும் சிறு தேன்தொழி உள்ளதடி. உண்மையாவோட ஹலோ ஓமண்ணா அந்த உங்களோட நம்பர் வந்து அந்த ஒரு அம்மாவால் அந்த அந்த காணி ஒன்று காட்ட வருவீங்க. அந்த எவ்வளோ வரணும் நாங்கள் இப்போ? நாங்கள் இப்போ சரியாக நிற்கிறோம் இவ்வளோத்துலன்னு சொன்னால் வாரன் 1 மினிட்டா நான் பார்த்துறேன். கொக்கோவிலே கிட்ட நிற்கிறோம். ஓ சரி அப்போ நான் யூஎஸ் ஹோட்டலுக்கிட்ட வந்துட்டு அடிக்கிறேன் எடுங்களா? சரி நான் அதில் வந்துட்டு அடிக்கிறேன். ஓகே 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 ஓகே. இல்லை கிட்டத்தட்ட அந்த மடத்தடி அந்த குளத்துக்கிட்ட வரும் போல இருக்கு. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி இளையம் புன்னகையா நீருட்டுக்கு வெள்ளையடி தவறுகள் பண்ணி பண்ணி திரிந்தின பிறகுதான் நாகரிகம் வளர்ந்ததடி. எடுங்கோண்டாப்பாங்க. தவறுகள் குற்றமல்ல சரிவுகள் வீழ்ச்சியல்ல படம் படிப்பவள கொடி. உள்ளம் என்பது குப்பைகள் உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் நாளை மண்ணில் உண்டு. எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். வேறையாச்சு பாட்டு படிங்களா? சரி இப்படி பாப்பமே அக்னி நான் சொல்ற அளவுக்கு தான் நீ எடுக்கோண்டாக்கன்னு பாட்டு பாப்பமா. இந்த திறமையை பாப்பமா சரியோ? கோனா அந்த பாட்டுல வந்து சாமி பாட்டா இருக்கு. சும்மா கதையில சொல்ற பாட்டு அப்படி இல்லை. அது நீ ஆனாண்டா எடுப்ப. அன்பே என் அன்பே உன் வெளி பார்க்க இத்தனை நாளாய் கிடந்தேன். கோணால கொக்கர கோசையுடன் கோழி
கொக்கரக்கா சேவல் கோழி கண்டு போகுதோ அது என்னப்பா கோழி சேவல் எல்லாம் சேர்ந்து போறதுக்கு பாட்டு அப்படித்தானே வரும். கொக்கரக்கோ சேவல் வந்து என்ன சொல்லி கூவுது வேல் 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 முருகா வேல் வேல் கொக்கரிச்சு நிக்கும் போது என்ன பேரு கூவுது வேல் 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 முருகா வேல் மனமே மடி மீது நீ கொண்டு வா. என்னடாப்பா நான் ஒரு வேலைக்காரன் இருந்து எனக்கு உங்களோட பாட்டு தெரிஞ்சுக்கிறேன். பாட்டுதான் சரி விடு நீ இப்ப வேற எழுத்து சொல்லலாம். வேற எழுத்துக்கோ கேட்டோம். சரி போனா போ 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 எப்படி இவன் அனுபவப்பாக்க மோசம்டா போனான்னு சொல்றேன் தமிழ்ல போ போ போவா போனாடா அது போனாடா போனா பொத்தி பொத்தி வளர்த்த கிளி என்னது இது கடிஞ்சோ காக்கடா போத்து இது என்னப்பா என்னடாப்பா இப்ப நீ ஒரு எழுத்து கவிதாசு அக்னிகள் ஈனா அப்படித்தான் நீ ஓடியா டக்கு நாடுவா ஈனால நீ ஓடுவா அவனுக்கே என்ன இளநெஞ்சேவோ இளம் நெஞ்சேவா தென்றல் போய் விடும் இன்பம் போய் வரலாம் அடை சரி அப்ப நீ கேட்டு அவன் கையா சமாளிப்பான கேட்க வையண்ணா வையண்ணா வையண்ணாவோ எல்லாம் சிக்கலாம் கேட்கிறான் வைகை கரை காற்றே நில்லு ஆனா வஞ்சிதனை பாட்டாய் சொல்லு வைகை கரை காற்றே நில்லு வைகாசி நிலவே வைகாசி நிலவே மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பாக்கு கவிதாசுகள் அக்கு நீ அப்ப ஒரு எழுத்துலையா பிள்ளைங்க கேட்குற அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்டா பாட்டு தெரியாது அதெல்லாம் வில்லங்க கேள்வியெல்லாம் என்னதை கேட்குறேன் சூனாவில் என்ன சூனாவில் என்ன சூனா அதுதானா சுராங்கனி சூனானு சூராங்கனியா உங்களோட ஊர்ல ஷூனாகும் ஷூனாகும் தெரியும் நான் ஷூனா சொன்னேன் நீ ஷூனா உனக்கு சூனாதியாடா சுராங்கனியா சுராங்கனியா இல்லே டேய் உனக்கு சூனாதியா சரிதா புரியல சூன்ற இப்ப பூனால வடி பூனாவிலே எடுக்க வருது படி இதுக்காக கல்ல எண்ணெய மாட்டி விடுறது பாடி என்ன எழுத்து தானே அதுல என்னடா பாரு என்ன சரியா சரியா பாடி வருதுலே ஜாமான் அது பாட்டே இல்ல அந்த எழுத்து இல்லையா ஏன் இல்ல அவடா சாமி பாட்டுகளை புது புது காலை மாலை பொன்னிற வேலை என் வாழ்விலே தினம் தோறும் தோன்றும் சுபநேரம் அதை விட பூனால எவ்வளோ பாட்டு இருக்குடாப்பா பிடிக்கும் உன்னை பிடிக்கும் ஆஹா உன்னை பிடிக்கும் ஆகாயவன் நிலாவே பிடிக்கும் பிடிக்கும் அதை விட பூங்குயில் பாட்டு பூனால எல்லாம் கிட்டத்தட்ட அனந்தம்பியான இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது சரியா அந்த எழுத்துப்புல வரும் போலடா அதுதான் தமிழே பெய்யலடா திருத்துற டீச்சர் அடிஞ்சிக்கிறதான் வரும் போலடா திருத்தக்குள்ளாங்க கலர் போட்டு இருக்காரு அம்மா ஐயோ அப்போ நீ இவனை கேட்குறேன்டா அந்த கொம்பல் வாரம் தான் கேட்கணும் போல இருக்கு போங்க அவதி கடும் அவதியா கிடக்காது சில பேர் வந்து வெளுக்கணும் சொல்லி பிரம்பாடு எடுத்து பின்னுக்கு பாட்டு போட்டி நல்லா போறாடி அக்னி அப்ப அக்னி வேணால படிவா வேணாவில சத்தியம் அப்பா நினைச்சிடான் என்னண்டு சத்தியோட அவங்கள கேட்க அந்த பாட்டுல வேணாவில வேணாடு அப்ப உனக்கு தெரிஞ்ச பாட்டை தான் இருக்கும் வேணா வேதனை சாரி சோதனை ஐயோ
இப்ப நீங்க படிச்சு வாட்டுறாப்பா வெப்பம் பூவிலும் ஒரு தேச்சுவை உள்ளதடி அது இடைக்குள்ளால இல்ல இந்த பாட்டு வந்து அப்படியாண்டா எல்லா ஒரு லைன் எடுக்கல எல்லா எழுத்துலயும் இருக்கு அதுதானே சாரி எனக்கும் வேணால தெரியல என்ன வேணால வருது நான் யோசிச்சு பார்த்து சும்மா நான் வேணா யோசிச்சு போட்டா நான் வேணால சும்மா கேட்டேன் அப்படியே தெரிஞ்சு. ஆனால் நம்ம கேட்க வீடியோ பார்க்குறாள் நிறைய பாட்டு ஞாபகம் அதில் பார்த்து அதே இப்போ ஞாபகம் எழுதுனா என்ன வேணால பாட்டு தெரியாது ஏன்னா அந்த வேணால தெரிஞ்சிருக்கு அதை விட நீங்கள் இந்த இடத்துல இருந்து அந்த டைமில் வரணும் அதுதான் ஒரு கிக். அப்படின்னா நாங்கள் லைவ்ல ஒரு நாள் லைவ்லேயும் ஜெயிராய் வேணால ஆனால் வேத்தி வேசு வேசி வேறு வெட்டி மேலா வேலு 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 மேக மேக மேல வேறு அதுல ஜாமான் மேலா மே 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 மேக மேக வேறு வேறென வேண்டும் ஒரு முறை சொன்னால் போதும் நிலவை முந்தன் காலடியில் வைப்பே சொல்லவும் கூட வேண்டாம் கண்ணிமைத்தாலே போதும் தேவைகளின்றி உயிரையும் நான் தருவேனே. ஓ ஓ மௌனம் அதிலே அமௌண்ட் எடுத்துட்டேன் நான் தேடி சர்ச்சில் போட்டு எடுத்த மாதிரி டிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் சர்டிஃபிகேட் எடுத்த மாதிரி. வேறு 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 முன்னூறு டவுனாக காட்டுங்க பார்க்கட்டும். இப்போ நம்ம இப்போ காட்ட போகிற லொக்கேஷனுக்கு அப்படியெல்லாம் போகலாமன்றது பார்க்கலாம். அதான் முக்கியம். டவுன் வந்து இடத்துல இங்கே இது என்னப்பா அவுட் மாடுகள் கொஞ்சம் ஆயிட்டாங்க அப்படியே. சரி இப்போ நாங்கள் வந்து ஜெஃப்னா டவுனில் இருக்கோம் சரிதானே. ஜெஃப்னா டவுனில் இருந்து நாங்கள் இப்போ போகிற நேரு அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் ரோடு அப்படின்னு சொல்கிற வைத்தியசாலை வீதி இங்கே வந்து நாங்கள் போகிறோம் சரியா. பஸ் ஸ்டாண்ட் இதுக்கு பாருங்கோ இப்படியே நேர போனாக்கா எங்களுக்கு வரப்போது வந்து ஹாஸ்பிட்டல் ரோட் சரியா. இந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கு. ஏன்னா நாங்கள் காணியாட்டம் வந்தபடியா அந்த வெயில் இல்லாமல் இருக்குது. ஏன்னா பின்னேரத்தில் இப்படி வெயில் அதுதானே ஐயா. அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்தால் போய் கொண்டிருக்கோம். ஸோ இந்த காணி வாங்குறதுன்ற ஒரு பெனிஃபிட் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் டக்குன்னு வரலாம். இந்த ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு மனுஷன் வாழ்வில் அத்தியாவசியமாக உண்டு தானே. அதாவது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க போன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். ஏன்னா அப்படி நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்டால் நேராக விட்டு தான் நாங்கள் இப்போ அந்த யூஎஸ் ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஸோ ஹோட்டலில் கிட்ட தான் வந்துட்டு அந்த காணி வந்து வரப்போகுது எங்களுக்கு சரிதானே. ரைட் பார்ப்போமா. ஐயாவும் பார்க்கிங்க்கு ஒரு இடம் தர்ற இந்த பார்வை அப்படி தான் பார்ப்போம் மஞ்சள் கோட்டில். ஆனால் நாங்கள் ஆஸ்பத்திரிகள்லேயும் புள்ள சொல்கிறோம் விட அவங்களும் ஒரு நாளைக்கு எத்தனை பேசணுன்னு பார்க்குறேன். எந்த ஒரு தொழிலாளர் இருந்தால் கூட ஒரு அளவுக்கு மேலே போய் கதவும் மின்ட்டு அப்போ என்ன சும்மாவா என்ன ஒரு 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 மெக்கானிக்கே வந்து ஒரு மோட்டர் சைக்கிளோ காரோ அளவுக்கு இங்கே வந்தால் ஒரு வெறுப்பு தட்டுமே. சில ஹாஸ்பிட்டலில் வந்து சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் இப்போ அதுக்குரிய அந்த வருத்தத்துக்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் சில டைமில் வச்சுட்டு இருக்காங்களாம். அன்றைக்கெல்லாம் கொண்டு போனோம் அக்னியை காய்ச்சல் போட பார்த்தலாம். ஹாஸ்பிட்டலில் அதாவது ஹாஸ்பிட்டல் ரோட் சிக்னலில் இருந்து அப்படியே நேராக போகிறோம். இப்போ நீட்டுக்கும் அப்படியே ஹாஸ்பிட்டல் ரோட் தான், எந்த மாற்றமும் இல்லை. போகிறோம் அப்படியே போய்கொண்டு இருந்தோம்னு சொன்னால் இந்த செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் அப்படி இந்த பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ ஐஸ்லேண்ட் அப்படி எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் சிட்டி ஏரியா. ஜெஃப்னா டவுன்ல இருந்தா சொல்லி ஆகணும். பிறகு இதுதான் ஒரு குழந்தை இயேசு கோயில் அப்பன் ஒருவார் குழந்தை இயேசு கோயில் இதை தான் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு ஃபோனில் இருந்தாலும் ரெண்டு ஃபோன் இருந்தாச்சு.
என் ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. ஹலோ ஹலோ ஓமக்கா, இப்போ அந்த இதில் இருக்கிறது தான் அந்த குழந்தை இயேசு கோவிலண்ணா, அந்த 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 மேக் சிட்டிக்கு முன்னுக்கு அந்த ஒன் மேக் சிட்டி இருக்குல்ல, புட் சிட்டி மாதிரி. நான் ஹாஸ்பிட்டல் ரோட்டால் அப்படியே கொஞ்சம் தூரம் வேற இல்லை ஒரு சர்ச் ஒன்று இருக்கு, அதை தாண்டி வரும். அதுதான் வருது, இது கொஞ்சம் கிட்ட இருக்குடா. அப்போ அதை தாண்டி வரும் என்ன பாரம் பாரம் அப்படியே எங்க பாருண்ணா. ரூம்ஸ் இருக்குது. யாழ்மங்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டு யூஎஸ் எங்கடா இல்லை அதான் பேர். உங்க அப்படியே அந்த கங்கா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அதை தாண்டி வரணும். கிரீன் இது இருக்குல்ல, என்ன கிரீன் கிராஸை தாண்டி வரேன் பாரன். கிரீன் கிராஸை தாண்டி வேற ஒரு ஜங்ஷன் ஒன்று வருது, அதாவது அந்த மடத்தடி போகிற நாச்சந்தி இருக்குல்ல. ஓ எதில் எந்த சந்தியாக்கா? இந்த கண்ணீர் மடம் ரோட்டுலையா? ஹலோ இந்த இடது பக்கமா? இடது பக்கம் ரோட்டா? நேர வரட்டா? அப்ப நீங்க ராசாயன் தோட்ட வீதி இல்ல நேர? அப்ப நீங்க கார்லயே வர்ற இந்த கண்ட மேட்ச்ல தான் நான் நிப்பேன். ரைட் ரைட் ஓகே. அப்படியே நேர வர பாரம் 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 மூன் லைட் தாண்டி வர மூன் லைட் தாண்டி வர ரைட் சைடோ பாப்பம் போகிறோங்க வாரம் தாண்டி வர ரைட் சைடு. ஓகே அதுதான்டா, இந்த பக்கம் தான்டா அந்த குளத்துக்கிட்ட போகும். பாரம் போவோம் ரைட் சைடு திரும்ப வேணா இந்த நாச்சந்தியில் கோயில் ரோட்டில் ரைட் சைடுண்ணா. அங்கே நிற்கிறீங்களோ? பிள்ளைய நிற்குதா? சரி சரி ஓகே ஓகே ஓகே. நீங்கள் போங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் பரவாயில்ல ஏரியா இது வரைக்கும் ஓகே. இனி எங்கே போப்போன்றான் இருக்கு விளையாட்டு. எங்களுக்கு இது சக்ஸஸ் ஆகாமா இல்லையான்றது தான் தெரிய போகுது. ஓஹோ பாப்போம். இது வரைக்கும் ஓகே, ஆனால் இந்த பாதை கொஞ்சம் பிரச்சனை ஆகிடாங்க. பார்ப்போம்மா. எங்களோட காரும் அம்மா நான் காணாத ரோட்டில் போலக்கா. அம்மா இந்த ஓடையை தான் சொன்னோம், அவர் கார் தான் போகும். அதுதானே கொல்லண்டா படி பாட்டாட்டி கண்ணாளன் வாக் பண்ணி தோட்ட அங்கால போகும். எங்கே போனேன்? இதில் போயிடலாம். என்னக்கா? ஓ அப்போ என்ன செய்வோம்? பார்க் பண்ணிட்டு போவோமே. சரி. இது பெரிய ரோட் தான்டா இது. இப்போ இது கிண்டி வச்சுக்கிறாங்க. அதான் அதான் பிரச்சனை. இந்த குளத்துக்கு நல்ல ஒரு பேட்டாப்பா தேவர சி ஒரு பேட்டாப்பா இந்த குளத்துக்கு. இதுதானே ஹானி? ஒரு பிறப்பா முக்கா பிறப்பா? ஒன்று சொன்ன மேலே இருந்துச்சு. முக்கா பிறப்பா என்ன? எதால வேறு சொல்கிறீங்க? அவங்களோட வீட்டுக்குலாம் இல்லையா? ரைட்டா. ஓகே. ஸோ வந்து ஃபைனலாக நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். என்ன சொல்கிறது, என்ன ஒரு பழமொழி ஒன்று எனக்கு ஞாபகம் பெருசு அப்புறம் சொல்லுவோம். ஆனால் ஒரு பிறப்பண்டு சொன்ன விட இப்போ அண்ணன் சொல்கிறது வந்து முக்கா பிறப்பண்டு. இது வந்து அகலத்தால் குறைவு, ஆனால் காணி நீளத்தால் வந்து கூட.
அண்ட் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எல்லை ஒன்று இல்லாமல் இருக்குது. ஏன்டா பக்கத்து வீடுகள் எல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துருக்கு பாரு. ஏன்னா இப்போ அந்த வீடு வந்து இந்த காணிக்குள்ளே இருக்குது, அதே மாதிரி அந்த வீடும் வந்து இந்த காணிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. லைக் வந்து இது என்னத்துக்கு ஹெல்ப் ஆகலாம்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் மாதிரி கட்டி, ஏன்னா ஒரு சின்ன பீஸுக்குள்ளே வந்து அப்ஸ்டே மாதிரி கட்டி கொடுக்கலாம். வாடகைக்கு யாரும் யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படி யாருக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடு கட்டலாம், பிரச்சனை இல்லை, வீடு கட்டலாம் விட. ஆனால் கொஞ்சம் அகலத்தால் குறைச்சி நீளத்தால் கூட்டி அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த வீட்டின் எல்லைகள் எல்லாம் உள்ளுக்கு வரதால இது ஒரு சரி ஒரு மதிலொன்று கட்டுவோமே இருந்தால் சரியாக ஒடுங்கிடும் காணி. ஏன்னா இடம் டவுனுக்கு சரியான கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளத்துக்கு ஒரு நல்ல பேர். அந்த குளத்துக்கு என்ன பேர் தங்கச்சி? அந்த குளத்துக்கு என்ன பேர்? நல்ல ஒரு பேர்ட்டாப்பா, தேவரி குளம். என்ன தேவரி குளத்துக்கு பக்கத்தே இருக்குது அந்த காணி. இதில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் குளம். இது அகலமும் ஆக குறைவண்டு இல்லைடா. இந்த 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 முகப்புக்கு ஒரு வீடு கட்டலாம். இந்த பக்கத்து வீடும் அது கிட்டத்தட்ட அதே அளவு அகலம் தான் பெரும் போல இருக்கு. ரெண்டும் சேம் தான். இது வந்து கொஞ்சம் முன்னுக்கு அகலம் கூட, பின்னு கொஞ்சம் குறையிற மாதிரி கிடக்கு அகலம். டவுனுக்குள்ளே தான் இந்த இதில் போனால் ஹாஸ்பிட்டல் ரோட் பக்கத்து யூஎஸ் ஹோட்டல், க்ரீன் கிராஸ் ஹோட்டல் எல்லாமே வந்து பக்கத்தே இருக்குது. யாரும் இந்த சைடில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறவங்க அண்ட் வந்துட்டு இந்த ஏரியாவை வந்துட்டு சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடியவங்க யாராச்சும் விரும்பினா வந்து வாங்கலாம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நார்மலாக காணியிட பெறுமதி வந்து பரப்பு அப்படியும் ஒன்றுக்கு மேலே தான் போகும். அம்மா வந்து என்ன விலை சொல்கிறா அப்படின்றத நீங்கள் யாரும் விரும்பினா எங்களை கண்டாக்ட் பண்ணினா நான் வந்து கேட்டு சொல்லுவேன். கிட்டத்தட்ட டவுன்லேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 1 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இந்த இடம் வந்து இருக்குது. யாராவது பிடிச்சிருந்தா ஆனால் இது முக்கா பரப்பு இல்லைடா, கூடத்தான் பெரும், நீளம் கூடவே இருக்குல்ல. ஆனால் அந்த இது ஒழுங்கமைப்பு இல்லை, சைட் ஷேப். சைட் ஷேப் இல்லை, கிட்டத்தட்ட பொறுப்பா கேட்போம் போகிற அம்மா இருக்கு. முக்கா பரப்புன்னு சில மேபி அவங்ககிட்ட அந்த சைட்டுகள் எல்லாம் எல்லாம் போட்டால் அப்புறம் முக்காலாக வருதோ வரியாடா. என்ன ஏண்ணா இது அதை விட இப்போ இதால் இவங்க சுற்றி கூட்டி இருந்தவங்க அதால் வந்தால் இன்னும் ஈஸிடா. அந்த ஜங்ஷனில் போட்டு அப்படியே நேராக வந்துடலாம். என்ன சொல்கிறது, இப்போ சில இடங்கள் அதாவது கொஞ்சம் இந்த சில இந்த பாதைகள் பிரச்சனையான காணிகள் தான் கொஞ்சம் உங்களுக்கு கூட வருது. இருந்தாலும் இன் ஃப்யூச்சரில் இன்னும் பெற்றான காணிகள் எல்லாம் வருமென்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதை கூட வந்து பிடிச்சவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை தானே. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், மேபி இந்த ஏரியாவில் உள்ளவங்க கூட வேறு யாராச்சும் இந்த மடத்தடி சைடில் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது வழியிலேருந்து பார்த்தாலும் இந்த காணியை வந்துட்டு வாங்கலாம். அம்மா சொன்ன மாதிரிக்கு சேர்ச்சி போயிட்டாங்க போல இருக்குது. இந்த மாதிரி ஒரு அப்சியா ஒன்று கட்டலாம்டா இதுக்குள்ள. ஏன்னா அந்த வளம் இந்த வளம் கிட்டத்தட்ட ஒரு கைஸ் மாதிரி தான் இருக்குன்னு கொஞ்சம் அது கொஞ்சம் அகலம் கூட, அகலமும் பெரிய கூடாண்டு இல்லைடா. ஓ ஸோ நாங்கள் வந்து கிளம்புவோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச் அம்மா, நீங்கள் எங்களை நம்பி இந்த ஒரு விஷயத்தை காட்ட சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நாங்களும் வந்து காட்டிட்டோம். பிடிச்சவங்க வந்துட்டு கண்டாக்ட் பண்ணலாம். நான் அதில் அந்த சரியான பரப்பளவுகள் அண்ட் வந்துட்டு விலையை நான் கேட்டு சொல்லுவேன் என்ன மாதிரின்னு சொல்லி. ஒரு பரப்பண்டு தான் அம்மா எனக்கு சொன்னவா, ஆனால் அது வந்து இப்போ 3/4 அப்படின்ற மாதிரிக்கு சொல்கிறாங்க. இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. வந்து நாங்கள் எப்படியும் அந்த ஒரு ரேஞ்சிலேருந்து மதில் போட்டாலும் கிட்டத்தட்ட அகலம் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 35 அடி 40 அடி தான் பெரும் போல அகலம். என்ன ஒரு பரப்பராதா? ரைட், ஓகே. எனிவே பார்த்துட்டிங்க காணி. அதாவது வந்து அந்த குழந்தை இயேசு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கோயில் ரோட்டால் வந்து அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு லேனுக்குள்ளால் வருது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சைடாக வந்தீங்கன்னு சொன்னாலும் வந்து அந்த நாச்சந்தியில் வந்து அப்படியே அந்த தேவரி குளத்தால் வந்து வந்தீங்கன்னு சொன்னால் வரலாம். டவுனுக்கு பக்கத்தான். ஸோ நீங்கள் யோசித்து வந்து டிசைட் பண்ணுங்கள். சரி தானே? ஓகே.